ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மீனராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நீங்கள் இந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ராசி மண்டலத்தில் 12வதாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களை இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானம் பார்த்திங்கன்னா கூடுதலாகவே கிடைக்குங்க. அதாவது கணவன் மனைவிக்கிடையேவும் கூட ரொம்பவே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்தாலுமே கூட அதெல்லாம் நீங்கி அந்யோன்யம் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே வாழ்க்கை துணை ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யலாம். பிள்ளைங்களாலையும் உங்களுக்கு கண்டிப்பாக பெருமை தான் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களால சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படின்றது ஏற்படும் தான். இருந்தாலுமே கூட அது உங்களுக்கு பெருசாக எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்காது. ஒரு சிலருக்கு வெளியூர்களில் புகழ்பெற்ற புனித தலங்களில் தரிசிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட கிடைக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய குலதெய்வத்தை போய் பிரார்த்தனை செய்துட்டு வந்துடுங்க. ஏன்னா குலதெய்வத்துக்கு வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் நம்ம நிறைவேற்றுவது தான் நம்மளுடைய கடமை. அதனால் தாராளமாக நீங்கள் போய்ட்டு இந்த காலகட்டங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் வந்து போவோம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க, ஆனால் போகவே முடியாது. நிறைய காரணங்களால் அதை தட்டி போயிட்டே தான் இருக்கும். ஒரு சிலர்லாம் குலதெய்வத்தையே மறந்துருப்பாங்க. அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய குலம் தலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, செய்யலனாலும் சரி, குலதெய்வத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ மாதம் மாதம் போகிறதெல்லாம் வந்து பாக்கியம்தான். அவங்களாம் போயிட்டுருக்காங்க அப்படிங்கும் பொழுது நீங்களும் அதே மாதிரி போக முயற்சி பண்ணுங்கள். எப்போ நீங்கள் குலதெய்வத்தை வந்து கைவிடாமல் வழிபாடுகள் செய்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன தான் வந்து பணம் கிடைத்தாலுமே கூட ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு நிலையான சந்தோஷம் வந்து கிடைக்காது. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு கஷ்டம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ குலதெய்வத்தை மறக்காம வழிபாடு செய்துக்கோங்க. அதே மாதிரி சகோதர வகையில் நீங்கள் ஏதாவது சுப செலவுகள் இப்போ உங்களுக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சகோதரருக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷமாக நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அதே போல் அலுவலக ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்க முடியுங்க. ஸோ உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்யறதுக்கு இது ஒரு நல்ல காலம்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு வேறு ஊருக்கு போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி இடமாறுதல்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மீனராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு சரியான ஒரு நேரம் தான். அதனால் தாராளமாக நீங்கள் மாறுதல்களை ஏற்றுக்கோங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்க போகுது, பெருசாக பிரச்சனைகள் இல்லை. அதே போல் எதிர்பார்த்த சலுகையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைச்சிடுங்க. வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வரைக்கும் இல்லாததை விட நீங்கள் எதிர்பார்த்ததை விட இப்போ சிறப்பாகவே இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் அந்த லாபத்தை நீங்கள் எப்படி வந்து அடைய போகிறீங்க, அதுக்காக நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்து வைக்க போகிறீங்க, எந்த அளவுக்கு உழைக்க போகிறீங்க அப்படின்றது எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயந்தாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். கஷ்டப்படாமல் எந்த ஒரு பொருளுமே நமக்கு கிடைக்காது, அப்படியே கிடைத்தாலும் அது நம்மிடம் நிலைக்காது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயத்துக்களை மீனராசிக்காரங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. வியாபாரம் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான உதவிகள், அதாவது கடனாவது நீங்கள் எங்கேயும் பணம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடுங்க. ஸோ தேவையான வங்கி கடனும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இதே குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு நிம்மதி கிடைக்க போகுதுங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலை சுமை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கான சலுகைகள், அங்கீகாரங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் பெருசாக நீங்கள் பயப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த அடுத்து வரக்கூடிய இந்த 7-8 நாட்கள்லையுமே மீனராசினியர்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது. ஆனால் அதுக்காக நீங்கள் நிதானத்தோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணுங்க. இது எல்லாமே வந்து ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வாரம் உங்களுக்கு வரமாகவே வந்து இருக்கும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் சாதகமான இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. ஏன்னா குரு பகவான் எல்லா விதமான பாதிப்புகளையும் வந்து தடுத்து கொடுத்துருவார். அதாவது தொழில் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலையில் புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் நினைத்து பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பொறுப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் தேடி வரும். உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கும் பொழுது அவங்கள்ட்ட மரியாதையாக வந்து பேசுங்க. ரொம்ப கவனமாக வந்து பழகணும். தொழில் ரீதியான பயணங்களானது உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் அலைச்சல்களை வந்து கொடுக்கும். ஸோ அலைச்சல்களை தந்தாலுமே கூட ஆனால் இறுதியில் நீங்கள் தான் அதில் லாபத்தை பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு லாபம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது
எந்த வகையிலையுமே பிரச்சனைகளோ தடைகளோ கிடையவே கிடையாது. ஸோ எல்லா வகைகளிலுமே உங்களுக்கு அது நன்மைகளை மட்டும்தான் வந்து கொடுக்க போகுது. எது என்ன நடந்தாலும் சரி, எப்படி நீங்கள் என்ன செய்தாலும் சரி, இறுதியாக ஜெயிக்க போகிறது நீங்கள் தான். அது உங்களுக்கு உறுதியாகவே தெரியும். ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்குது. ஸோ வேலையே இல்லாதவங்களாக இருந்திருந்தாலுமே கூட இப்போ வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கும். எந்த வேலை செய்கிறது, எந்த வேலையை விடுறது அப்படின்னே தெரியாத அளவுக்கு நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஸோ நல்ல வருமானம் கிடைக்காதனால, அதனால் பணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள்லாம் இருக்குது. அதே சமயம் வீட்டு காரியங்களுக்காக நீங்கள் அப்பப்போ செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது செலவுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ உங்களுடைய வீட்டுக்காக நீங்கள் செலவு பண்ணும் பொழுது சந்தோஷமாக வந்து செய்யுங்க. வீட்டு உறுப்பினர்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க. ஸோ உங்களுக்கான செலவுகளை நீங்கள் தைரியமாக வந்து செய்யுங்க. ஏன்னா இந்த டைமில் அந்தளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரமும் இருக்குது அப்படின்றதுனால பயப்பட தேவையில்லை. அதே குடும்ப ரீதியாக பார்க்கும் பொழுது உறவினர்கள்ட்டெல்லாம் வந்து ஏதாவது மனக்கசப்புகள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து போக்கிக்கோங்க. ஏன்னா உறவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது தான். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சொந்தம் அப்படிங்கும் பொழுது உறவினர்களும் அடங்குவாங்க. அந்த உறவினர்கள்கிட்ட ஏதாவது உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுது அப்படின்னா அதை நீக்கிக்கோங்க. ஏன்னா அது வளருது அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் விட்டுடும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீண்ட நாளாக சந்திக்க நினைத்த நண்பர்களை கூட இப்போ நீங்கள் இந்த டைமில் சந்திப்பீங்க. ஸோ அவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தானே கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலுமே கூட ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியமானது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியானது நடந்துகிட்ருக்குங்க. ஸோ 7.5 சனி நடக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா சனீஸ்வர பகவான் எப்போதுமே ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை தான் அதிகமாக கொடுப்பாரு. ஸோ கால்வலி வர்றது, செரிமான தொடர்பான பிரச்சனைகள் வர்றது, இது மாதிரியான சின்ன சின்ன உபாதைகள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் முறையான உணவு பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம எப்படி உணவு சாப்பிட்றோம், எந்த அளவில் சாப்பிட்றோம், என்னென்ன உணவுகளை சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய ஆரோக்கியமானது இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ ஆரோக்கிய ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகளானது இருந்தாலுமே கூட அதை முழுமையாக வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை என்ன அப்படின்றத தேடுங்க. அதை நீங்கள் சரியாக செய்யும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த ஆரோக்கியம் அப்படின்ற ஒன்றை தவிர மற்றபடி எல்லாமே வந்து நல்லா தாங்க இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் இந்த வாரத்தில் உங்களுக்கு எதுவும் தடைகள் இருக்குது அப்படின்னா அதை நீக்கி நீங்கள் வெற்றிகள் பெறத்துக்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அதையும் நீங்கள் தைரியமாக செய்யுங்க. அந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது உண்மையாலுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ வியாழக்கிழமை அப்படின்றது குரு பகவானுக்கு உகந்த நாள். மீனராசினியர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தாங்க. ஸோ வியாழக்கிழமை நீங்கள் கோவிலுக்கு போயிடுங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. தட்சிணாமூர்த்திக்கு ஏற்ற நிறம்னா அது மஞ்சள் நிறம்தான். மஞ்சள் நிற மலர்களால் அவரை நீங்கள் அர்ச்சனை செய்கிறது உங்களுக்கு மனசுக்கு அமைதியை வந்து கொடுக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க, கோயிலுக்கெல்லாம் போக முடியாத சூழலில் இருக்கிறவங்களாம் பறவைகளுக்கு தினமுமே வந்து தானியங்கள் வைங்க, தண்ணீர் கொடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய கர்ம வினைகளை வந்து குறைத்து கொடுக்கும். ஒரு உயிரினத்துக்கு அன்றைய தினத்துக்கு பசியை போக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிது, உங்களுடைய கைகளால் செய்யறதுக்கான பாக்கியம் கிடைக்கிது அப்படின்னா அது நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் இந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க. இது எப்போதுமே விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், இவங்களுக்காக நீங்கள் உணவுகள் வைக்கிறதும் தண்ணீர் வைக்கிறதும் உங்களுடைய கர்மாக்களை நிச்சயமாக அழித்து கொடுக்கும். அதனால் எல்லா உணவுகளையும் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ வாய்ப்பு கிடைக்கிதோ யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் முக்கியமாக ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் போகிறீங்க வரீங்க அப்படின்னா அதிகபட்சம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகள் அணிந்து போங்க. இல்லைன்னா ஒரு கைக்குட்டையாவது மஞ்சள் நிறத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அது உங்கள் கூடவே இருக்கிறது உங்களுக்கு மென்மேலும் அதிர்ஷ்டங்களை எல்லாம் வாரி கொடுத்துட்டே இருக்கும். இந்த எளிமையான ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ மீனராசி நேயர்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் வர இருக்கக்கூடிய 4-5 நாட்கள்லையும் நீங்கள் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். நம்பிக்கையோடு ஆன்மீக ரீதியான பரிகாரங்களை செய்யும் பொழுது கட்டாயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும். இந்த பதிவில் மீனராசினியர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த தகவல்களை எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகள் மத்தியில் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரத்தையும் தவறாமல் செய்யுங்க.
இந்த பதிவில் இந்த தகவல்களை மட்டும் இல்லைங்க, இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் விசிட் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையோடு எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்றத. ஸோ கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொது பலன்களை உங்களுடைய வாழ்க்கையோடு நீங்கள் தொடர்பு படுத்தி பாருங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, இந்த மாதிரி நிறைய தகவல்களை இந்த பதிவில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவை பார்த்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களும் நம்மளுடைய சேனல் நம்ம தொடர்ந்து பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் அதையும் பார்த்து பயன்பெறுங்க. இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னுமே நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.